உதகை மாவட்டத்தில் 76வது குடியரசு தினம் உதகை அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு IAS அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நமது நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்திய தேசிய மூவர்ணக் கொடியை ஏற்றி வைத்து அதற்கு மரியாதை செலுத்தினார். அதற்குப் பிறகு காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. அதை அடுத்து அரசுத் துறையில் பல்வேறு சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. சில மகளிருக்கு சான்றிதழ்களுடன் பணக்காசோலையும் வழங்கப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்சார பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய 4 சக்கர நாற்காலி வாகனம் வழங்கப்பட்டது. ஒரு சில மகளிருக்கு தைலியந்திரங்கள் வழங்கப்பட்டன. அதற்கு பிறகு பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்த மாணவ மாணவியர்களின் நடனங்களும் கண்களுக்கு விருந்து படைத்தன. மேலும் நீலகிரி மாவட்டத்தின் பழங்குடியினர்களாகிய தோழர் நில மக்களின் பாரம்பரிய பாடலும் ஆடலும் நடைபெற்றது. தூனேரி பள்ளி மாணவியர்கள் வடுக பாடலுக்கு அருமையாக நடனமாடினார்கள். பல்வேறு பள்ளி பிள்ளைகளின் ஆடலும் பாடல்களும் நடனங்களும் கண்களுக்கு விருந்து படைத்தன. குடியரசு தின விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக உதகை நகரத்தில் உள்ள தீயணைப்புத் துறையினர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள்.